கவிச்சக்கரவர்த்தி கம்பெனி பற்றி கோவை மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை அண்மையில் நான் படிக்க நேர்ந்தது. அதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். காற்றிலாடும் பனைமரங்கள் கனவு கண்டன, கற்பகமாய் மலர்வது போல் நினைவு கொண்டன, நோற்பது போல் ஒற்றைக்காலில் நின்றிருந்தன, நனவாகும் நமது கனா என்றிருந்தன, சாமமாகும் போது கூட விழித்திருந்தன, சாவில்லாத வாழ்வு காணத் துடித்திருந்தன, ராமராம என்று சொல்லி ஜபித்திருந்தன, நாமம் சொல்லும் பரவசத்தில் லயித்திருந்தன. உதயவேளை தன்னிலங்கே ஒருவன் தோன்றினான், ஓலைகளை பறித்தெடுத்து கொண்டு போயினான், பதப்படுத்தி ஆணி தொட்டு வரையலாயினான், புண்ணிய பூங்கவிதைகளை புனையலாயினான். தேனலைகள் புரண்டெழுந்து திசை நனைத்தன, தெய்வங்களும் இறங்கி வந்து தமிழ் படித்தன. தேனலைகள் புரண்டெழுந்து திசை நனைத்தன, தெய்வங்களும் இறங்கி வந்து தமிழ் படித்தன. கானம் பாடும் பறவைகளும் குரல் கொடுத்தன, கம்பநாடன் என்று சொல்லி சிறகசைத்தன. கானம் பாடும் பறவைகளும் குரல் கொடுத்தன, கம்பநாடன் என்று சொல்லி சிறகசைத்தன. ஓலைகளில் அமுதவாரி ஊற்றெழுந்தது, உலகமெங்கும் கவிதை இன்பக் காற்றெழுந்தது. காலம் நின்று பார்த்துவிட்டு கால் நடந்தது, தேரெழுந்தூர் தச்சன் செய்த தேரசைந்தது. பனைமரங்கள் அவனிடத்தில் பக்தி கொண்டன, பாட்டரசன் தொட்டவையோ முக்தி கொண்டன. கனவு நனவானதென்று கண்டு கொண்டன, கவியமுதை ஓலைகளில் மொண்டு தந்தன. கம்பநாடன் விழிமலர்கள் கருணை தந்தன, அவன் கவிதைகள்தாம் பனையின் நுங்கில் சுவையும் தந்தன. கம்பநாடன் விழிமலர்கள் கவிதை தந்தன, அவன் கவிதைகள்தாம் பனையின் நுங்கில் சுவையும் தந்தன. அன்று முதல் பனைமரங்கள் உயரமாயின, விண்ணிலுள்ள கம்பனுக்கு விசிறியாயின. அன்று முதல் பனைமரங்கள் உயரமாயின, விண்ணிலுள்ள கம்பனுக்கு விசிறியாயின. அற்புதம், அற்புதம். மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கு நன்றி. உங்கள் ஆர். ஜெகநாதன், சிறுமுகை. வணக்கம்.